வணக்கம். பிக் பாஸ் டே 32 என்ன பிக் பாஸ் எபிசோடில் பெருசாக டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஃப்ரைடே என்னென்ன பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அது செலக்ட் பண்ணுறதுல ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடந்தது. என்னென்ன பாலிடிக்ஸ் நடந்தது, அதை தவிர இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் பேசுகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒன்று வேணால் பார்க்கலாம். இந்த கடந்த ஒரு வாரங்களில் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளார வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன வாய்ஸ் அவுடாலெலாம் விட்டாங்கன்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு ஆளை சொல்லணும்னா திவ்யா கணேசை சொல்லலாம். ஒரு பக்கம் விஜய் சேதுபதிகிட்ட பேசினதாகட்டும், அப்புறம் உள்ளார வந்து கேப்டன் ஆனதுக்கப்புறம் விட்ட அலம்பெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், வெளியில் விஜய் சேதுபதியை சொல்கிறாங்க உள்ளார எல்லாருமே பாடி ஷேவிங் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் ஆனாலும் முதல் பதவியேற்கும் போது சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கேப்டன்சியில் யாரையும் பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதாவது அவங்க மட்டும் தான் பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, வேறு யாரும் பாடி ஷேமிங் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்படிலாம் வந்து ஒரு பக்கம் எல்லாருக்கும் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு இவங்க இவங்கள்ட்ட பற்றி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதே விஷயம் மற்றவங்களாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா பாடி ஷேமிங் பண்ணாது அப்படின்னா அந்த ஹவுஸில் உள்ள எல்லாருமே பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திவாரை பண்ணுறாங்க, பார்வதியை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா வந்து சொல்கிறாங்க பார்வதியை குட்டிச்சாத்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவும் இவங்களும் பார்த்தீங்கன்னா சேர்த்து உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திவாகர்கிட்ட வந்து சாண்ட்ரா வந்து சண்டைக்கு போகிறாங்க, நான்லாம் எப்போ பாடி ஷேமிங் பண்ணேன், நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் நீங்கள் பார்வதி பண்ணது பேர் என்ன, அது வந்து என்ன பாடி ஷேமிங் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் விக்ரம்கிட்ட அந்த வேலையை காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு சம வைத்தறிச்சல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடந்த ஒரு வாரங்களை பார்த்தோம். ஏன்னா கேப்டன்சி அவங்கள்ட்ட பறிக்கப்பட்டுருச்சு, சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வாய்ஸ் அவுடெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அது மட்டும் இல்லாமல் கேப்டனான இவங்களுக்கு அடுத்து கேப்டனான விக்ரம் சொல்கிறது எல்லாருமே கேட்குறாங்க. ஹவுஸ் நல்லா போயிட்டு இருந்தது, எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. அப்படிங்கும்போது வயிறு கபன்னு எரிஞ்சிட்டு இருந்தது. அப்போ சாண்ட்ராக்கு வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்தோம். சாண்ட்ரா வந்து பிரச்சனை பண்ணால் இதுதான் மொமெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்போல்லாம் வந்து சாண்ட்ராக்கு வந்து பேச முடியலையோ, வாய் வலிக்குதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் அவுடர் விட்டது யார், உள்ளார வந்து பிரச்சனை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் தான். ஆனால் அந்த திவ்யா கணேஷ் என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் விக்ரம் வந்து அழும்போது உடனே நீ வந்து நல்ல கேப்டன் தான், ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்கள நியாயப்படுத்த பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போ தெரியுதா இந்த ஹவுஸில் உள்ளவங்களாம் எப்படி கேட்காம இருக்காங்கன்னு தெரியுதா, இதே பிரச்சனை தான் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அங்கே பிரச்சனை பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் தான், ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கூட்டம் தான். அங்கே மற்றவங்க யாருமே பிரச்சனை பண்ணலை. பட் எனிவே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே வைத்தறிச்சலோட விக்ரம்கிட்ட பாடி நடந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி சொன்னோன்னா அவர் வந்து கடுப்பாயிட்டார், இது மாதிரிலாம் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அப்படின்னு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துகிறாங்க, நான் ஒரு ஃப்ரெண்டாக சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் மற்றவங்க சொல்கிறேன் நான் வேணே சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் தான் சொல்கிறேன்ல, திவ்யா கணேஷ்க்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணாதான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு முடியாது. கேட்டால் ஏன் மற்றவங்களெல்லாம் கத்தாதீம்பாங்க, ஆனால் உங்களுக்கு கத்துனா தான் புரியுது, என்னே தப்பு சொல்லாதீங்க அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப அப்படியே ஒரு ஹிப்போக்ரட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை நடக்குது. அதாவது எல்லாருமே சேர்ந்து முக்கால்வாசி ஐ திங்க் 8 பேரும் என்னமோ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்வதி தான் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சொன்ன காரணங்களும் இதே தான். என்னவா இருந்ததுன்னா அவங்க இந்த ஒரு வாட்டி ஒரு சேஞ்ச்டான பார்வதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணி அவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக செலக்ட் ஆகிடுறாங்க. அடுத்து வரும் கேப்டன்சிக்கு போட்டி போடலாம். இன்னொரு பக்கம் பிக் பாஸ் டீமுக்கு இந்த உள்ள ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்கெலாம் வந்து ஸ்பெஷல் நிறையா சலுகைகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாண்ட்ரா வந்து என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி காட்டுறதாகட்டும், இன்னொரு பக்கம் பிரஜனை வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எத்திக்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு காட்டுறதாகட்டும். அப்புறம் திவ்யா கணேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு பிக் பாஸ் வந்து அடுத்த வாரமாக நீங்கள் கேப்டன்சிக்கு போட்டி போடலாம், ஏன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டாஸ்க்கு கொடுத்து திருப்பி உங்களை கேப்டன் ஆக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன்னு நாங்கள் காட்ட போகிறோம், அதுதான் எங்களோட முயற்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இவர் வந்து யாரை செலக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக எஃப்ஜேவை வந்து செலக்ட் பண்ணுறாரு யார், பிரஜன். அப்புறம் சாண்ட்ரா, அதாவது பிரஜனோட பொண்டாட்டி, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கணவரையே வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அவர் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாருங்க. என்னால் அது வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க எங்கள் பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் வந்து அதுக்காக நிற்கலை, நான் வந்து தனியாக எங்கே விளாண்டேன் அப்படின்னு. ஏன் வந்து நீங்கள் போய் இவங்கள்ட்ட போய் சண்டை போட்டீங்க, அந்த இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது திவாகர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பார்வதி பேசுகிறாங்க.
அப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு தானே போய் சப்போர்ட் பண்ணி பார்வதியை போய் மிரட்டினீங்க, உங்களை எலிமினேஷன்லாம் எலிமினேட் பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் பொண்டாட்டிக்காக விளையாடலையா? நான் என்ன சொல்கிறேன்னா, பிரஜன் வந்து 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவோட புருஷனாக தான் இருக்கார். மற்ற டைமில் தான் இந்த கேம் அப்படிங்கிற பேரில் விளாட்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எஃப்ஜே தானே வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஜிங்ஜா அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அதனால் எஃப்ஜே வந்து செலக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் செலக்ட் ஆகிறாங்க. இதில் பார்வதி வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது இவர் வந்து பிரஜனை தான் அவங்க வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து நான் வந்து பாசமாக தான் போய் அவர் மேலே தோளில் கையை போட்டேன், அவர் வந்து ரொம்ப அருவருக்கிற தனமாக பண்ணிட்டார், அது வந்து தள்ளி விட்டுட்டாரு, அப்படி பண்ணியிருக்கவே தேவையில்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வலிக்க கூட செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் உடனே வந்து எனக்கு ஒரு குடும்பம் வெளியில் இருக்குது, எனக்கு எத்திக்ஸ் இருக்குது, இவர் என்னமோ வந்து இந்த என்ன சொல்கிறது, இவர் வந்து ரொம்ப ஒரு புனித பட்டத்தை தானே ஏற்றுக்கிறாரு. அதாவது அவங்க பொண்டாட்டி வேறு அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேறு. அதாவது இவர் வந்து சொல்கிறார் என்னன்னா, நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் சிங்கிள் இல்லை. உங்களுக்கு பார்வதி வந்து அந்த எண்ணத்துலேயே உங்கள் மேலே வந்து டச் பண்ணாங்க இல்லை அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மன்மத குஞ்சாக இருக்கிறதுனால உங்கள் மேலே வந்து அவங்க வந்து உரசிக்கிட்டே இருந்ததாகவும் உங்கள் பொண்டாட்டிக்கு அந்த நினைப்பு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் எப்படியாச்சும் அப்படியே அவர் சாண்ட்ராட்டேருந்து இவங்களை வந்து கடத்திட்டு போடுறதா இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அவர் பொண்டாட்டிக்கு வந்து இதை கொடுத்தா கூட பரவாயில்ல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து குடும்ப பையன், எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, உங்களோட எத்திக்ஸ் வந்து அடுத்தவங்க கையை போடுறதுனால தான் உங்களோட எத்திக்ஸ் வந்து கேள்விக்குறியாகுதுன்னா எனக்கு அது புரிய மாட்டேங்குது. உண்மையிலே புரியல. உங்களுக்கு வந்து அவ்வளோ வீக்கான ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாருல, நான் வந்து என் பொண்டாட்டியாக இருந்தாலும் பார்க்குறதில்ல, எதுக்கு வந்து அவ்வளோ கேவலமாக போய் அமிர்திட்ட போய் பேசுகிறீங்க? அதாவது இவங்க வந்து ரூமை விட்டு அடைச்சிட்டாங்களாம், இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அமித், உங்களுக்கும் குழந்தைங்களாம் இருக்குது, இந்த குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி அடுத்த வாட்டி நடந்ததுன்னா நடக்கிற கதையே வேறு. பிரஜன் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்கள் அன்னைக்கு பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. யோ, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி நீங்கள் தான் இவ்வளோ நாள் 28 எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓவராக பேசியிருக்காரு. சும்மா சின்ன சின்ன சண்டைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து புருஷ மாதிரி வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இல்லை நான் புருஷ மாதிரி விளையாடல அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கே நடந்தது வியனா சொன்னது ஒரு கரெக்டான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல இவர் வந்து தன்னை புனிதப்படுத்தி காட்டிக்கிறதுக்காக இன்னொரு பக்கம் பார்வதியை ரொம்ப கேவலமான கேரக்டராக சித்தரிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடந்தது. அதுக்கு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நீ கூட சொன்ன நான் ஆளை சைட் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போனா அது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழில் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட்டாக இதை சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு இப்படி தான் வந்து என் அழகான கணவனை என்கிட்டேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அம்மா கொடுக்குற ப்ரொஜெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே டூ மச்சாக தான் இருக்குது. இந்த கொடுமையில் இருக்கிறதுலே ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இவர் வந்து சொல்கிறாரு வந்து நான் சேர்ந்துட்ட போய் பேசுவேன் அப்படின்னு. உனக்கு அசிங்கமாக இல்லையா? நேர்மை எத்திக்ஸ் நியாயம்லாம் பேசிக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இதில் கொண்டு வந்துட்டு சீனை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம். இதை விஜய் சேதுபதி கேட்டாவே வந்து என்னடா அவன் இப்படின்னு நினச்சிக்க தோணும். ஏன்னா இவர் இப்போ வெளியிலே இப்படி பண்ணுறாருன்னா, அதாவது கேமராக்கு முன்னாடியே இவ்வளோ சீன் போடுறாருன்னா, வெளியில் இவர் விஜய் சேதுபதிக்கு தெரியும் அப்படிங்கிறதே எந்த அளவுக்கு சீன் போட்டிருப்பாரு அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது. ஸோ ஆனால் என்ன சொல்கிறது, முதல்ல ஒரு கூட்டம் வந்து வினோத் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தது. இப்போ அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் அடின்னு அடிச்சிட்டு இருக்கு. அப்படி அடிக்கிறதுக்கு அளவுக்கு அவங்க விளாண்டா கூட விளாட்ல அப்படிங்கிறது தான். அது இருக்கிறதுலே கொடுமை என்னென்னா, எனக்கு சேதுவை தெரியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே கேவலமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பேரை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. You're safe.